இன்னைக்கு வந்து நான் கர்நாடகாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கர்நாடகாவில் வந்து பெங்களூரில் அவங்க ரன்யா ராவ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து சினிமா ஆக்ட்ரஸ். அவங்க ஒரு 33 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து ஒரு கோல்டு வந்து பார்ஸ் தங்க வந்து பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மகிள் பண்ணி அவங்க வந்து மாட்டியிருக்காங்க. கெம்பேகவுடா ஏர்போர்ட்டில் வந்து மாட்டியிருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ வந்து கோல்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளவுஸ் ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து தைஸ் கிட்டலாம் வந்து அந்த கட்டி கொண்டு வந்திருக்காங்க. வேஸ்ட்டு கிட்ட பெல்ட்டு கட்டி அங்கேயும் வச்சு கொண்டு வந்திருக்காங்க மறைச்சு. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போன வருஷம் ஒரு வருஷத்துலேயே வந்து 30 டைம்ஸ் வந்து துபாய்க்கு போயிட்டு வந்திருக்காங்க அவங்க. அப்புறம் வந்து ஒரு 15 டேஸ் லாஸ்ட் 15 டேஸில் வந்து ஒரு 4 டைம்ஸ் போயிருக்காங்க. அதை வந்து இது வந்து சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமே நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கிங்லாம் நடக்கும். நம்மளுக்கு 2-3 ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம போக வேண்டியிருக்கும். ஏன்னா கன்னு அந்த மாதிரி தேவையில்லாத வந்து நிறைய பொருட்கள்லாம் யாராவது எடுத்துகிட்டு வராங்களா என்ன இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும். அந்த மாதிரி வந்து இவங்களுக்கும் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே செக்யூரிட்டி வந்து பார்க்கணுன்னு சொல்லும்போது இவங்க வந்து எஸ்கேப் பார்த்துருக்காங்க. ஆனாலும் வந்து அவங்க சஸ்பெக்ட் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பார்ஸ் இருந்திருக்கு. இவங்க வந்து 14 டேஸ்க்கு ஜுடிஷியல் கஸ்டடியில் இப்போ வச்சுருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து 1 இயர் ஆகுது மேரேஜ் ஆகி. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்டோட தான் சேர்ந்து போய் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க ஒரு அரௌண்ட் 40 கண்ட்ரீஸ்க்கு இவங்க வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லலாம் வந்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் வந்தது. அந்த மாதிரின்னு 40 கண்ட்ரி பக்கம் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்க அப்பா வந்து ஒரு டிஜிபி. அவர் பேர் வந்து என்னென்னா ராமச்சந்திர ராவ் அப்படின்னு சொல்லி ஹவுசிங் போர்டு அந்த இதுக்கு வந்து அந்த இதில் இருக்கார். அவர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க வந்து ஸ்டெப் ஃபாதரு, இவ ஸ்டெப் டாட்டர், என்னோட பயாலஜிக்கல் டாட்டரே இல்லை இவ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மேரேஜுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து டச்சே இல்லை. அவங்க வந்து தனியாக தான் இருக்காங்க. எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு வந்து ஒரு கேஜிக்கு வந்து 1 லட்சம், ஒரு கேஜி தங்கத்துக்கு வந்து 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பணம் அவங்களுக்கு ஏதோ கிடைக்குது. ஒரு ட்ரிப்புக்கு வந்து 12 lakhs அவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 crores வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து வேறு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, பெரிய பெரிய ஆளுங்க பிஸ்னஸ்மேன் பொலிட்டீஷியன்ஸ் இது மாதிரிலாம் கனெக்ஷன் இருக்கா என்ன ஏதுன்னு வந்து டிஆர்ஐ வந்து ப்ரோப் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாக வந்து இவங்க வீட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கோடி கேஷு, அப்புறம் 2 கோடிக்கு வந்து வேல்யூ ஜுவல்ஸு மொத்தமாக சேர்த்து 17 crores பக்கம் வந்து இவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பெயிலுக்கு வந்து பெயில் வேணும்னு கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து 14 டேஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஃபாரினுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா வந்து வரும்போது நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேலெல்லாம் கொண்டு வர முடியாது. ஜுவல்ஸ் எல்லாம் அதாவது மேலு ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு வரலாம்னு கணக்கு இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அந்த ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் போட்டு நம்மளை வந்து அதுக்கு வந்து பனிஷ் பண்ணுவாங்க. நம்ம மிடில் கிளாஸ்லாம் இருக்கிறவங்கலாம் வந்து யூஸ்வலாக நம்ம நகை வாங்குறது வந்து எதுக்குன்னா எஜுகேஷனுக்கு வந்து நம்ம வந்து ப்ளெட்ஜ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வச்சு படிக்க வைக்கிறது, இல்லாட்டியும் வந்து மேரேஜுக்கு மொத்தமாக வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நம்ம வந்து பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவோம். நம்ம வந்து ரொம்ப வந்து அங்கே வந்து எஸ்பெஷலி என்னென்னா டேக்ஸ் கிடையாது துபாயிலலாம். இங்கே வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டி 3% இருந்தது. இப்போது நம்மளுக்கு பட்ஜெட் போட்டதுக்கப்புறம் எவ்வளோன்னு தெரியல நம்மளுக்கு. அது வந்து டேக்ஸ் இல்லாதனால வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இங்கே வந்து டோட்டலாக எல்லாமே நம்மளை வந்து பறிமுதல் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாமல் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு வரதோ எடுத்துகிட்டு வரதோ நல்லது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.